நீங்கள் எங்கே முரண்படுறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு விவாதத்துன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூட இல்லை மதத்தை கூட எங்கள் வழக்கு முறையில் இல்லை பழக்க வழக்கங்களோ சிக்கிக்கிறீங்க. நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதை ஆண்கிட்டயோ அல்லது பெண்கிட்டயோ எதிர்பார்க்குறீங்க. இதுதான் உங்கள் பிரச்சனை. ஒரு ஆண் என்ன எதிர்பார்க்குறாரு, என் மனைவி குட்டி ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, இல்லை பெரிய ட்ரெஸ் போடக்கூடாது. சில பேர் பெரிய ட்ரெஸ் போட பிடிக்காது. நீங்கள் குட்டி ட்ரெஸ் போட்டால் தான் பிடிக்காதுன்றதெல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் புடவை சுற்றினுங்கிறார் சார், பார்க்கறதுக்கே இல்லை, ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதில்ல, ஒரு லிப்டிக் பூசுறதில்ல, ஒரு சிக்கனை நடக்கிறதில்ல, ஹீல்ஸ் வாங்கி கொடுத்தாக்கா ஊந்துருவேன்றா, நடக்க மாட்டேன்றா, நடக்கவே தெரில. அந்த எம்ஆர் ராதாவா அவங்க சொல்கிறல்ல, ஒரு 6 முழத்தை சுற்றின்னு வந்து தூண் பின்னாடி வந்து நிற்கிறேன், மோகன் வரான் மோகன் போகிறான்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் தான் பிரச்சனை இருக்குதுலாம் கிடையாது. குட்டி ட்ரெஸ் போடுறது பிரச்சனை கிடையாது. புடவை கட்டிக்கிறது கூட சில பேருக்கு பிரச்சனை தான். என்ன தான் தங்க நகை வாங்கினாலும் வளையல் அந்த கண்ணாடி வளையல் மாதிரி வராது அப்படின்ற மாதிரி போட்டு தெரியுறவங்களாம் இருக்கிறாங்க. வாழ தெரியல, அப்படி தானே, வசதியாக வாழ முடியல, அது கூட பிரச்சனை தான். விவாதத்து ஏன் அப்படின்னு கேட்டால் பல காரணம். ஆனால் இதெல்லாம் வேணாம், உள்ளே போயெல்லாம் பேச வேணாம். ஆணோ அல்லது பெண்ணோ ஒரு ஒழுங்குமுறையை கண்டுபிடிச்சி அதில் வாழ்ந்துனுங்கிறான், அதை எதிர்ப்பாளித்து மேலே எதிர்பார்க்குறான். பெண்ணோ அல்லது ஆணோ, இதுதான் பிரச்சனையே தவிர வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறமா கணவன் மனைவி எப்படி பரஸ்பரம்னா ரொம்ப ஈஸி. அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நெருக்கம்னு நினச்சிக்கிறீங்க. செத்துட்டா நீங்களும் அவங்களும் யாரோ தான், அவ்வளோ தூரம் நெருக்கம் இல்லை. பொய் சொல்கிறீங்க, உங்களுக்கு புரிய மாட்டேது, ஏமாத்துறீங்க. அப்படி நானும் என் மனைவி நெருக்கம்னு பொய் சொல்கிறீங்களா, அதனால தான் விவாதத்துக்கு போனீங்க. அப்போல்லாம் யாரும் நெருக்கமே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுனீங்கன்னா விவாதத்து வராது. விவாதத்து எங்கே வந்தது அப்படின்னு கேட்டால், நான் நினைக்கிற மாதிரி அவன் நினைக்கிற மாதிரி நானும், இதுதான் பிரச்சனை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நினைக்கும் போது அவங்களுக்கு ஒன்றுக்கும், அவங்க நினைக்கும் போது உங்களுக்கு ஒன்றுக்கும் வராது. கக்கா எல்லாம் எப்படி தான் வரான், தனி தான். சுவாசம் கூட சொல்கிறேன், உங்கள் லென்ஸு வேறு, அவங்க லென்ஸு வேறு, அவங்க இழுக்கிறதும் போகிறதும் வேறு, நீங்கள் இழுக்கிறதும் போகிறதும் வேறு. அப்போ 2 பேரும் பரஸ்பரம் அன்பாக இருக்கணும்னா ஒழுக்கம், அன்பு தான் மேட்ரிங்க. எதுதான் மேட்ரு. எதையும் ரசிக்க தெரியல உங்களுக்கு, இதுதான் பிரச்சனை. என் மனைவியை எனக்கு ரசிக்க தெரில, அல்லது என் கணவனை நான் என்ன பண்ணல, ரசிக்க தெரில. இல்லைன்னா பொருளாதார சிக்கல். புருஷன் நிறைய சம்பாதிக்கிறான், பொண்டாட்டி கொடுக்கல, இல்லை பொண்டாட்டி நிறைய சம்பாதிக்கிறான், புருஷனுக்கு கிடைக்கல, 2 பேரும் வேறு மாதிரி இருக்கிறாங்க. இல்லை எல்லாத்தையும் சம்பாரிச்சு வந்து கொடுக்குறோன்னே சந்தேகப்பட்டு சாவடிக்கிற பொம்பளைங்கிறா. மொத்தமாக இது வந்து அவகிட்டே குத்து நிற்பான். இப்படி போவாத அப்படி போவாத நடக்காது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயினே இருக்கிறவங்களும் இதுதான் செய்கிறா. சம்பாதிக்கிற பொம்பளை வச்சுட்டால்னா அந்த ஆம்பளை ஏங்கி போய் பின்னாடி போய் நிற்க முடியாமல் அவமானப்படுற ஆம்பளையும் இருக்கிறான். படம்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. நீ நானும் சேர்ந்துருந்தோம் நிலவு வானம் போல், நிலவு போல் தேஞ்சு போட்டேன் நீ வந்ததால் அப்படின்னு. இப்படி பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் அன்பில்லாதது தான்.